வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு ஆழமான கதைய பத்தி பார்க்கலாம். ஒரு பேரரசு ஒரே ஒரு நொடியில சரிஞ்சிருக்கு. ஆனா எப்படின்னு தெரியுமா? எந்த ஆயுதத்தாலையும் இல்ல. ஒரு மௌனமான பார்வையால. தோத்து போகவே முடியாத ஒரு அரசன் தம் வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மைய கண்டுபிடிச்ச கதை அது. கதையோட நாயகன் அரசன் வீரசிம்மன். இப்போ நீங்க பாக்குற இந்த வார்த்தைங்க தான் அவனோட உலகம். என்ன ஜெயிக்க இந்த உலகத்துல யாரும் பொறக்கல. இந்த ஒத்த வரியில இருக்கிற அகங்காரத்து மேலதான் அவனோட மொத்த சாம்ராஜ்யமே கட்டப்பட்டிருக்கு. சரி, இப்போ அவனோட கோட்டைக்குள்ள போவோம். அவனோட கோட்டை எங்க இருக்கு தெரியுமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள. அங்க அவனுக்கு வெற்றிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். தோல்வி அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அந்த வார்த்தைக்கே அவனோட அகராதியில இடமே இல்ல. அவன் வெறும் பேருக்காக அரசன் இல்ல. அவன் ஒரு வெல்ல முடியாத மாவீரன். அவனோட பேரை கேட்டாலே போதும், பெரிய பெரிய ராஜ்யமெல்லாம் நடுங்கும். அவனோட வாளை பார்த்தாலே எதிரிங்க சரணடைஞ்சிட்டு வாங்க. அவனோட அடையாளம் என்ன தெரியுமா? வெற்றி, வெற்றி, வெற்றி மட்டும்தான். எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல இன்னொரு போர்ல ஜெயிச்சுட்டு அந்த கொண்டாட்டத்துல இருந்து அமைதியான காட்டுப்பாதையில திரும்பி வந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அப்போ தெரியாது, அவனோட மொத்த வாழ்க்கையுமே தலைகீழா மாறப்போகுதுன்னு. அந்த காட்டுக்கு நடுவுல அவன் ஒரு உருவத்தை பாக்குறான். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப இயல்பா, காத்து மாதிரி அங்க ஒருத்தங்க நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல தான் அவனோட அதிகாரம், ஆணவம், ஆயுதம் எதுவுமே செல்லாதுன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் அரசன், கையில வாள், உடம்புல கவசம். இன்னொரு பக்கம் அந்த பெண், வாளும் இல்ல கவசமும் இல்ல. பாக்குறதுக்கு யாரு பலசாலின்னு ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? ஆனா உண்மையில அப்படியா? வீரசிம்மனோட வாளை விட அந்த பெண்ணோட ஒத்த பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருந்துச்சு. அதாவது அவனோட பலம், பராக்கிரமம் எல்லாமே அந்த ஒரு நொடியில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த பார்வை அது ஒரு புது போர்க்களத்தையே திறந்து வச்சிடுச்சு. ஆனா இந்த தடவை போர்க்களம் வெளியில இல்ல, அரசனுக்கு உள்ளுக்குள்ள. இத்தனை நாள் வாழ் வச்சு சண்டை போட்டவனுக்கு இப்போ மனசுக்குள்ள நடக்கிற இந்த யுத்தத்துல எப்படி ஜெயிக்கிறதுன்னு சுத்தமா தெரியல. அவனால நம்பவே முடியல. அவனோட மூளை வேலை செய்யல. இது என்னடா இது, ஏதோ மாய மாதிரி இருக்கேன்னு அவன் குழம்பி போறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா லாஜிக்கும் அந்த இடத்துல உடைஞ்சு போகுது. ஒரு போராட்டம் நடக்கிறது அவன் உணர்றான். ஆனா எதிரி யாருன்னே தெரியலையே. கையில ஆயுதமே இல்லாத ஒருத்தங்க முன்னாடி அவனோட வார்த்தை, அவனோட அதிகாரம், ஏன் அவனோட இருப்பே ஒரு பொருட்டா இல்லாம போகுதே. அவ்வளவுதான். அந்த ஒரு பார்வையில அவனோட மொத்த அகங்காரமும் பனி மாதிரி உருகி போகுது. அவனோட பெருமை, கர்வம் எல்லாமே சுக்குநூறா உடையுது. நான் வெல்ல முடியாதவன் அப்படிங்கிற அவனோட அடையாளமே சிதறி போகுது. தோல்வியே பார்க்காத அரசன் இப்ப தோத்துட்டான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவன் கோபப்படல, பதிலுக்கு போரிடல. மாறா அவன் மாற ஆரம்பிக்கிறான். அவனோட வாழ்க்கையில ஒரு புது தேடல் ஆரம்பிக்குது. அடுத்த நாளே அவன் திரும்பவும் அதே காட்டுக்கு போறான். ஆனா இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம். அவன் அரசன் கிடையாது. கையில வாழும் இல்ல, தலையில கிரீடமும் இல்ல. தன்னை தோற்கடிச்ச அந்த மௌனத்தை தேடி வெறும் ஒரு சாதாரண மனுஷனா போறான். பாருங்க, அவனோட பணிவு இங்கதான் வெளிப்படுது. ஆனா என்ன ஒரு கொடுமை பாருங்க. அவனுக்கு காட்டின அதே காடு இப்போ அவள மறைச்சிடுச்சு. ராத்திரி பகல்னு பைத்தியம் மாதிரி தேடுறான். அவன் எங்கேயுமே இல்ல. அவனோட தேடல் ஒரு விரக்திக்கு போகுது. இதுல இருக்கிற முரணை பாருங்களேன். ஒரு பெரிய இராணுவத்தையே எதிர்த்து நின்ன அந்த மாவீரன் இப்போ ஒரு பெண்ணோட அமைதிய தேடி நடுங்கிட்டு இருக்கான். அவளை பார்க்க முடியாத ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு தோல்வி மாதிரி இருக்கு. அவளை கண்டுபிடிக்கிற முயற்சியிலயும் அவன் தோத்து போறான். ஆனா அந்த தோல்விதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மைய கத்துக் கொடுக்குது. ரொம்ப ஆழமான, கொஞ்சம் வலிக்கிற உண்மை. இதுதான் கதையோட கிளைமேக்ஸ். அவனுக்கு அப்பதான் புரியுது, எத்தனையோ ராஜ்யங்களை ஜெயிச்ச நமக்கு ஒரு இதயத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியலையேன்னு உணர்றான். அவனோட அந்த உலகத்தையே ஜெயிக்கிற பலம், அன்புக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போறத அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ உண்மையான தோல்வின்னா என்ன? யோசிச்சு பார்த்தா அந்த பெண் அவனை தோற்கடிக்கவே இல்ல. அவளோட இருப்புக்கு முன்னாடி இவன் தானா சரணடைஞ்சிட்டான். இது போர்ல வந்த தோல்வி இல்ல, இது அன்பால வந்த ஒரு சரணாகதி. அவனோட முழு மாற்றத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான். யாருக்கிட்டையும் தோக்காத அரசன் ஒரே ஒரு பார்வையில தோத்துட்டான். அவனோட முழு கதையும் இதுல அடங்கியிருக்கு. எவ்வளவோ பெரிய ராஜ்யத்தை ஆண்டா, ஆனா அந்த மொத்த அதிகாரமும் ஒரு பெண்ணோட மௌனத்துக்கு முன்னாடி அடங்கி போச்சு. வார்த்தைகளே இல்லாம, ஆயுதமே இல்லாம ஒரு சக்தி அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே அசைச்சு பாத்துருச்சு. ஏன்னா இங்கதான் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான வெற்றி இருக்கு. இந்த கதை அததான் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. ஆமா, போர்க்களத்துல நீங்க ஜெயிக்கலாம். ஆனா காதல்ல,
ஜெயிக்கிறதுங்கிறதே தோற்கிறது தான். இன்னொரு அழகான முரண்பாடு பாருங்க. காதல்ல உண்மையான வெற்றிங்கிறது உங்கள முழுசா அர்ப்பணிக்கிறதுல தான் இருக்கு. ஜெயிக்கிறதுல இல்ல, சரணடைறதுல தான் இருக்கு. அப்போ இந்த கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட முடியுது. உண்மையான பலம் எது? இந்த உலகத்தையே ஜெயிக்கிற சக்தியா, இல்ல ஒரு இதயத்துக்காக உங்களையே அர்ப்பணிக்கிற தைரியமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.